ஹலோ வணக்கம் நண்பா, இது உங்கள் லோகநாதன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்த்தோம் அப்படின்னா, நம்ம வந்து இப்போ ரீசெண்டாக வந்து குட்டியாக ஒரு ஒயரிங் ஒன்று பண்ணிக்கிட்டு இருக்கோம் வீட்டில் தான். ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம வந்து சின்ன சின்ன வேலைகள், அதாவது வந்து நம்ம வீட்டுக்கு சுவிட்ச் பாக்ஸ் மாட்டுறது, இந்த மாதிரி ஒரு சில வேலைகளெல்லாம் நம்மளே பார்த்துக்குறோம். ஸோ அப்படி இருக்கும்போது இந்த சுவிட்ச் போர்டு கனெக்ஷன் வந்து நிறைய பேர்த்துக்கு வந்து டவுட் இருக்குது. பயங்கரமாக அது வந்து எக்ஸெப்ட் பண்ணுறாங்க. எப்படின்னா நம்ம வந்து ரொம்ப கிரிட்டிக்கலாக இருக்கும் சர்க்யூட் எல்லாம், நம்ம வந்து எப்படி அதை ஒயரிங் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து நிறைய பேர் வந்து டிஃபிகல்ட்டாக ஃபீல் பண்ணுறாங்க. ஸோ அதுக்காக வந்து பார்த்தோம் அப்படின்னா நான் வந்து ஒரு சுவிட்ச் போர்டு கனெக்ஷன் கொடுத்துருக்கோம். ஸோ அதை நான் அப்படியே காட்டுற பாருங்க. வந்து பார்த்தோம் அப்படின்னா 12 மாடியூலு. ஸோ இதில் 12 மாடியூலில் மேலே வந்து 6 மாடியூலில் சுவிட்ச் மாட்டிட்டு மீதி வந்து 6 மாடியூலில் வந்து நம்ம சாக்கெட் 2 ஒரு ஃபேன் ரெகுலேட்டர் மாட்டியிருக்கோம். ஸோ 2 சுவிட்சுக்கு ஒரு சாக்கெட் வரும். ஸோ அந்த மாதிரி டைப் இது. இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா பேக் சைடு வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து ஒயரிங் கொடுத்து வச்சுருக்கோம். பின்னாடி வந்து நம்ம வந்து ஒயரிங் கொடுத்து சர்க்யூட் கம்ப்ளீட் பண்ணி வச்சுருக்கோம். இது எப்படி அப்படின்னா, இந்த ஒயரிங் வந்து ஒரு லைன் வந்து காமனாக வந்து எல்லா சுவிட்சுக்கும் வர மாதிரி கொடுப்போம். ஸோ இதுதான் வந்து நம்மளோட இன்புட்டு. அந்த பிவிசி பைப் வழியாக எடுக்கிற இன்புட் வந்து நம்ம இங்கே கொடுப்போம். ஃபேஸ், அதாவது வந்து ஃபேஸ் இன்புட்டை வந்து நம்ம இங்கே கொடுப்போம். இதே வந்து பார்த்தோம் அப்படின்னா இங்கே வந்து நியூட்ரல் இருக்குது. ஸோ நியூட்ரலில் இந்த ரெண்டையும் வந்து ஜங்ஷன் பண்ணி வச்சுருக்கோம். இது எதுக்கு அப்படின்னா பிளக் டாப்புக்கு. ஸோ பிளக் டாப் போடுறோம் இல்லையா, அந்த இதுக்கு வந்து 2 நியூட்ரல் லைன் வரும். ஸோ அந்த நியூட்ரல் லைனை வந்து நம்ம இங்கே வந்து ஜங்ஷன் பண்ணி வச்சுருக்கோம். அங்கேருந்து வர இன்புட் நியூட்ரல் எடுத்து இங்கே ஸ்ட்ரெயிட்டாக கொடுத்துருவோம். இது வந்து 2 சாக்கெட்டுக்கு 2 சுவிட்ச் அப்படிங்கிறனால இதுலேருந்து ஒரு சுவிட்ச் இந்த சுவிட்சில் இருந்து அவுட்புட் எடுத்து கொண்டு வந்து இந்த சாக்கெட்டில் லைன், அதாவது வந்து எப்பவுமே வந்து சாக்கெட்டு வந்து நீங்கள் கனெக்ஷன் பண்ணும்போது இப்படி வச்சிங்க அப்படின்னா, இப்போ வரதெல்லாம் எல்லாமே வந்து மென்ஷன் பண்ணுறாங்க. பட் ஓல்டு டைப்பில் வந்து அது மென்ஷன் பண்ண மாட்டாங்க. ரைட் சைடு வந்து ஃபேஸ் வர்ற மாதிரி எப்பவுமே கொடுங்க, லெஃப்ட் சைடு வந்து நியூட்ரல் வர மாதிரி கொடுங்க. ஸோ ஒயரிங் வந்து அப்படி தான் இருக்கணும். இப்படி வச்சு பார்க்கும்போது உங்களுக்கு ரைட் சைடு வந்து ஃபேஸ் இருக்கணும், லெஃப்ட் சைடு வந்து நியூட்ரல் இருக்கணும். ஸோ அந்த மாதிரி வந்து இங்கே வந்து சுவிட்சிலேருந்து ஃபேஸ் எடுத்து கொண்டு வந்து சுவிட்ச் போட்டோம் அப்படின்னா அதோட அவுட்புட் வரும். ஸோ அந்த அவுட்புட்டை எடுத்து கொண்டு வந்து இங்கோட ஃபேஸில் கொடுத்துருக்கோம். அதே மாதிரி இந்த சுவிட்சிலேருந்து இது கொடுத்துருக்கோம். இதுலேருந்து நம்ம லைட்டு, நான் என்ன பிளான் பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்னா, இதில் வந்து 3 லைட்டு ஒரு ஃபேனு. ஸோ இந்த ஃபேன் ரெகுலேட்டர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து 2 ஒயர் கொடுத்துருப்பாங்க. அந்த ஒரு ஒயரை வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க, நான் எந்த மாதிரி சர்க்யூட் போட்டிருக்கேன் அப்படின்னா, சுவிட்சை ஆன் பண்ணோம்னா அதுக்கப்புறம் தான் ரெகுலேட்டருக்கு வந்து பவர் சப்ளை வரும். ஸோ ரெகுலேட்டர்லேருந்து அதுக்கப்புறமா ஃபேனுக்கு போகிற மாதிரி கொடுத்துருக்குறேன். ஸோ இது என்ன ஆகும் அப்படின்னா, சுவிட்ச் ஆன் பண்ணோம் அப்படின்னா ரெகுலேட்டரோட ஒரு ஒயரை வந்து சுவிட்சோட அவுட்புட்டில் கொடுத்துருக்கேன். ஸோ சுவிட்ச் ஆன் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு அங்கேருந்து வந்து பவர் சப்ளை வரும். ரெகுலேட்டருக்கு வந்துட்டு ரெகுலேட்டர்லேருந்து ஃபேனோட ஃபேஸ் லைன் இருக்கு இல்லையா, அந்த ஃபேஸ் லைன் வந்து இதில் வந்து லூப் அடித்து டேப் அடிச்சிருவோம். அவ்வளோதான். இதுலேருந்து ஃபேஸ் அவுட்புட் மட்டும் எடுத்துகிட்டு நியூட்ரல் லைன் வந்து நம்ம ஒவ்வொரு லைனுக்கும் வந்து எங்கெங்கே வந்து இருக்கோ அங்கே வந்து லூப் அடித்து தனித்தனியாக எடுத்துக்குவோம். ஸோ அந்த மாதிரி தான். ஸோ இந்த சுவிட்ச் பாக்ஸ் வந்து இது சர்க்யூட்காக மட்டும் நான் இதை வந்து ஜஸ்ட் ஒரு வீடியோ மாதிரி போட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு போடுறேன். இது வந்து கிரவுண்டு வந்து டிஃபர் பண்ணுறதுக்காக ஒரு கலர் ஒன்று யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ கிரவுண்டும் நம்ம எடுத்து கொடுப்போம். ப்ராப்பராக எப்பவுமே ஒயரிங் பண்ணும்போது கிரவுண்டு இல்லாமல் ஒயரிங் பண்ணாதீங்க, கிரவுண்டு பண்ணி ஒயரிங் பண்ணுங்கள். எக்யூப்மெண்ட் அப்போ தான் வந்து சேஃபாக இருக்கும். இனிமேல் இப்படி ஒயரிங் பண்ணும்போது எங்கேயுமே வந்து ஜங்ஷன் ஆகாத ஒரு நியூட்ரல், பொதுவாக வந்து பார்த்தோம் அப்படின்னா நியூட்ரல் மேலே ஃபேஸ் லைன் வந்து இப்படி ஒரு வைண்டிங் ஆகாத மாதிரி ஒயரிங் பண்ணுங்கள். பாக்ஸ் ஒயரிங் பண்ணும்போது எப்பவுமே எதனால் அப்படின்னா, ஒரு வைண்டிங் ஆகிற மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னா அங்கே வந்து பவர் வந்து நம்மளுக்கு வந்து லாஸ் ஆகும். அதுவும் இல்லாமல் ஹீட் வந்து ஜென்ரேட் ஆகும் நம்மளுக்கு வந்து, அதனால் நம்மளுக்கு நிறைய ப்ராப்ளம் வரும். அது இல்லாமல் வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே ஸ்க்ரூ வந்து நீங்கள் டைட் பண்ணுவீங்க. இந்த டைட் பண்ணும்போது இந்த ஸ்லீவெல்லாம் எடுத்து விட்டுட்டு கரெக்டாக வந்து டைட் பண்ணுங்கள். லூஸ் காண்டாக்ட் இருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னா ஓவர்லோட் ஆகும். எந்த இடத்துக்கால வந்து ஒயர் வந்து லூஸ் காண்டாக்டில் இருக்கோ அங்கே வந்து ஓவர்லோட் ஆகி சுவிட்சில் வந்து வெடித்த மாதிரி தெரியும் பார்த்தீங்களா, அது வந்து அதுதான் காரணம். கரெக்டாக வந்து காண்டாக்டில் இருக்காது. அதனால் வந்து அந்த இடத்துக்கால வந்து ரொம்ப லோடு எடுத்து ஹீட் ஆகி வெடிச்சிடும். அந்த இடத்துக்கால லைட்டாக வெடித்த மாதிரி இருக்கும். பிளாக் கலரில் இருக்கும், நீங்கள் நிறையா பக்கம் பார்த்துருப்பீங்க. ஸோ அதாவது தான் காரணம். லூஸ் காண்டாக்ட் தான் வந்து அதுக்கு மெயின் காரணமே. லூஸ் காண்டாக்ட் இல்லாமல் ஒயரிங் பண்ணுங்கள். இதில் நம்ம வந்து பேசிக்காக வந்து நம்ம வீட்டுக்கு வந்து ஃப்ரிட்ஜ் லைனுக்கு தான் எடுக்க போகிறோம். ஸோ ஃப்ரிட்ஜ் லைனுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து 1.5 போதும், லோடு அதுவே நல்லாயிருக்கும். ஸோ நம்ம வந்து ஃப்ரிட்ஜ் லைன் அப்படி ஒரு ஃப்ரிட்ஜு யூஸ் பண்ணுவோம். இது நார்மலாக நம்ம மொபைலு இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கிற மாதிரி. ஸோ அதனால் வந்து நான் 1.5 வச்சு ஒயரிங் பண்ணியிருக்கேன். நாம் இதுலேருந்து எடுக்கிற லைட்டுக்கெல்லாம் நான் 1/2 தான் வச்சு யூஸ் பண்ண போகிறேன். ஸோ இதுதான் வந்து சர்க்யூட்டு. இந்த சர்க்யூட்டில் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து கமெண்டில் கேளுங்கள். நம்ம வந்து ஃபர்தராக வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம்.